உரையாடல்கள் ரொம்ப உயிர்ப்போடு இருக்கிறதாக இன்றைக்கு எல்லோருமே சொல்கிறாங்க. அந்த பாராட்டு என்பது ரஞ்சித்தால் கிடைத்தது. அவர் தந்த அந்த சுதந்திரம். அவருக்கு படத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் ரஞ்சித் படம் என்றால் விமர்சிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வையும் எங்கே இருக்குது. எல்லா மனிதர்களுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களுக்கும் உரிமையாளர்கள் தான். அதை முறைப்படியாக எடுத்து முறைப்படியாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையை தங்களான் கேட்கிற போது, பொன் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று நினைக்கிறாயா? தத்துவம் மிகவும் முக்கியமானது. ஆனாலும் நான் உங்களை தடுக்கவில்லை, முயற்சி செய். அந்த இடத்துல தான் திரைப்படம் முடிகிறது. தங்களான்ல எனக்கு அது ஒரு இனிய ஆச்சரியம் அப்படி தான் நான் சொல்ல முடியும். என்னென்னா, அவர் என்ன சொன்னார்னா, இந்த சாதி ஒழிப்பில் நீங்கள் தமிழ்நாடு வரலாறையே படிச்சிருப்பீங்க. அந்த வகையில் அரசியல் கட்சிகளோட செயல்பாடு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? சாதி ஒழிப்பில் என்னை கேட்டால் அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் ஒரு வரியில் சொல்லிடுவேன். ஏன்னா அரசியல் கட்சிகள் சாதியின் மீது தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் சாதி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. சாதியை தூண்டி விடுகிறார்கள். அவர்கள் தூண்டி விட்டு குளிர் காய்ந்து அதிலிருந்து கட்சியை வளர்த்து எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடலாம் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. சாதி ஒழிப்பில் ஈடுபட்டது யார் அப்படின்னிங்கன்னா, அரசியல் கருத்து இருந்தும் அரசியல் சாராமல், வெளிப்படையான ஒரு அரசியலில் இல்லாமல் களமாடிய கருத்தியல் அமைப்புகள் தான் இங்கே சாதி ஒழிப்பில் ஈடுபட்டாங்க. மார்க்சிஸ்ட் கட்சிகளுடைய துணை அமைப்புகள், மார்க்சிஸ்ட் கட்சிகளே அதில் ஈடுபட்டாங்க. அவர்களை கொஞ்சம் நம்ம விலக்கி தான் பார்க்கணும். அதே போல் பெரியார் அமைப்பு, தந்தை பெரியார் உருவாக்கிய அமைப்பு, அம்பேத்கரிய அமைப்புகள், இந்த அமைப்புகள் எல்லாமே மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய அமைப்புகள் முழுக்க முழுக்க தேர்தல் அரசியலை மையப்படுத்தாமல் கருத்தியல் தளத்தில் களமாடிய அந்த அமைப்புகள் தான் சாதி ஒழிப்பிற்காக வேலை செய்தார்கள், செய்கிறார்கள், செய்வார்கள். அந்த அரசு கட்சியாக இருக்கும்போது அது சாதியை தூக்கி பிடிக்குதுங்கிறது ஓகே. ஒரு மக்களுக்கான அரசாக மாறின பிறகு அது மாறுறதில்லை அப்படிங்கிறீங்களா? மக்களுக்கான அரசாக மாறிய பிறகு அவர்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்களாக மாறிடுறாங்க. அரசியல் அமைப்பு சட்டம் தான் அங்கே பிரதானமாக இருக்கிறது. நீங்கள் எந்த பெயரில் வேணாலும் கட்சி நடத்தலாம். நான் பெயரெல்லாம் சொல்ல விரும்பலை, பொது பெயரில் தான் அவர்கள் இயங்குகிறாங்க. ஆனால் அவர்களில் உறுப்பினராக இருப்பது, அவர்களுடைய செயற்குழுவில் இருப்பது, தலைமையில் இருப்பது எல்லாம் யார்? அப்போ 2 டுயல் சிம்மை எப்படி நீங்கள் ஒரு ஃபோனில் பயன்படுத்துகிறீங்களோ, அப்படி சமூகத்தில் வெளியில் ஒரு முகம், அகத்தில் ஒரு முகம் அப்படின்ற ஒரு பார்வையும் செயல்பாடும் இங்கே இருக்கிறது. நீங்கள் அரசு அமைக்கிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வழிகாட்டி அரசியல் அமைப்பு சட்டம் தான். அப்போ அரசியல் அமைப்பு சட்டம் சாதியை ஏற்கலை. அந்த இடத்துல நீங்கள் செயல்பட்டு தான் ஆக வேண்டும், நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும். அந்த இடத்துல தான் அந்த வேறுபாடு இருக்கிறதுன்னு நான் சொல்ல வரேன். நான் எல்லா கட்சிகளும் மேம்போக்காக பேசுகிறாங்க. இன்றைக்கு எந்த கட்சியினுடைய போஸ்டரில் அம்பேத்கருடைய ஃபோட்டோ இல்லை, படம், பெரியாருடைய படம் இல்லை, எல்லா அமைப்புகளும் தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் பல நேரங்களில் அவங்க கருத்தியலுக்கு எதிராக தானே வேலை செய்கிறாங்க. அது அப்படி தான் நடக்குது. ஒரு இரட்டைத்தன்மை இருந்துகிட்டே இருக்குது. வேட்பாளர் தேர்வு, ஆமாம், உறுதியாக சொல்கிறேன் நான். அது என்றைக்கு களையப்படுகிறதோ, குறைஞ்சபட்சம் நாம் இப்படி இருக்க வேண்டான்னு நினச்சி சில மாற்றங்களை முன்னெடுக்கணும்னு அவங்க யோசித்தாங்கன்னா அப்போ தான் அந்த சூழலே கனியும்னு நான் கருதுகிறேன். இந்த சாதியை ஒழிக்கிறதுல கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்கு? கல்வி பெரிய அளவில் முக்கியத்துவம் கொண்டதாக மாறி இருக்கிறது. நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த கல்வி என்ன மாதிரியான கல்வின்ற கேள்வியும் நமக்கு இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு மீண்டும் மீண்டும் புதிய கல்விக் கொள்கை என்கின்ற பெயரில், அல்லது நம்ம பழைய சிஸ்டத்திலே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூடோ சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, போலி அறிவியல் வாதம், இந்த பார்வையில் மீண்டும் மீண்டும் நாம் தூக்கி போட்ட அல்லது விமர்சனம் செய்து தள்ளி வைத்த, நிராகரித்த கருத்துக்களையெல்லாம் மறுபடியும் கல்வியில் கொண்டு சேர்த்து இங்கே கற்றுத்தரக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. இன்னொன்று, நீங்கள் என்னதான் அரசு திட்டம், கல்வி பாடத்திட்டம்னு ஒன்று இருந்தாலும் தனியார் பள்ளிகளுடைய பெருக்கம்,
அவர்கள் அவர்களுக்கென்றே செயல்பாட்டை வச்சிட்ருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கல்வி என்பது வேலைக்கான ஒரு வழி, உங்களுடைய அடையாளம், அது அவ்வளவுதான். அதை தாண்டி அது வாழ்க்கைக்கானதல்ல, உங்களுடைய சிந்தனைக்கானதல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் இந்தியாவில் நாம் சுதந்திரம் பெற்று இவ்வளவு ஆண்டு ஆகியும் சாதியை நம்மால் ஒழிக்க முடியல, பெண்ணடிமைத்தனத்தை இன்னும் நம்ம ஒழிக்க முடியல, வறுமையை இன்னும் நம்மால் ஒழிக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கல்வி வேறு செயல்பாடு வேறு அப்படின்னு சொல்கிற ஒரு தன்மை இங்கே வந்து உருவாகிட்டுருக்கு. இது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியது, கடுமையான கண்டனத்துக்குரியது. இதை ஏன் மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த சமூகம் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற போது இதை வந்து மாற்ற வேண்டியதாக ஒரு தேவை வருகிறது. இதுதான் நான் வந்து பார்க்கக்கூடிய ஒன்று. ரெண்டாவது, சாதி ஒழிப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலையே புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் நம்ம ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறோமோன்னு எனக்கு தோணுது. அது என்னென்னா, நான் மிக வெளிப்படையாக அம்பேத்கர் சொன்ன, பெரியார் சொன்ன அந்த கருத்துகளிலிருந்து என்னுடைய கருத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சாதி என்பது ஏதோ ஒரு அந்தரத்தில் தனியாக இருப்பது கிடையாது. அதற்கு புனிதப்படுத்தப்பட்ட ஒரு தன்மை இங்கே இருக்கிறது. அது மதத்தோட ஒரு ஒரு பகுதியாக பிணைஞ்சிருக்குது. அப்போ நீங்கள் அதை சரி செய்யாமல் சாதியை உறுதியாக ஒழிக்கவே முடியாது. அப்போ அதில் நீங்கள் உடைப்பை ஏற்படுத்தி, அதை மென்மைப்படுத்தி, அதை நெகிழ்வுத்தன்மை மாற்றி, அது தேவையே இல்லைன்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்து, அதற்கு பிறகு தான் நீங்கள் சாதியை வந்து முற்றிலுமாக ஒழிக்க முடியும். அதனால தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதியை ஒழிக்க என்ன வழி, அந்த நூலில் நீங்கள் ஒரு அர்ச்சகர் பணிக்கு கூட தேர்வு எழுதி தான் வர வேண்டும், எல்லோருமே அந்த பணியை செய்யலாம் அப்படின்னு ஒன்று சொன்னார். ரெண்டாவது, ரொம்ப முக்கியமாக அவர் சொன்னது, எதுவெல்லாம் பிற்போக்குத்தன கருத்துகளாக இருக்கின்றனவோ அந்த கருத்துக்களை புனித நூல்களிலிருந்து விலக்கி விடுங்கள், எடுத்து விடுங்கள். அதனால் அந்த நூல்களுக்கு ஒன்றும் ஆபத்து ஆகிவிடப் போவதில்லை அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இந்த ரெண்டு வேலையும் நம்ம இது வரைக்குமே செய்யலைல்ல. அப்போ அதெல்லாம் அப்படியே இருக்கும்போது நீங்கள் வெளியில் என்ன தான் கூட்டி பெருக்கினாலையும் வாசல் சுத்தமாக இருக்கலாம், உள்ளே வந்து பயங்கர குப்பையும் கூளமும் நாற்றம் அடிக்கிற பொருட்களும் தான் நிறைஞ்சிட்ருக்கு. அப்படி தான் இப்படி சாதி அமைப்பினுடைய நிலைமை வந்து இன்றைக்கி இருக்குது. இந்த சாதியோட தீவிரத்தை 90களில் உங்களோட இளம் பருவத்தில் இதெல்லாம் நீங்கள் எழுதும்போது உங்கள் சிந்தனைகள்லாம் ரொம்ப வீரியமாக இருக்கும்போது இவ்வளோ காலகட்டங்களில் இதெல்லாம் இல்லாமல் போயிடும்னு ஒன்று நினச்சிருப்பீங்க. அந்த தூரம் இப்போ அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் கல்லூரி படிக்கிற போது எங்களுடைய விடுதி, நான் அரசு ஆதி திராவிடர் நலத்துறை விடுதியில் தான் நான் படிக்கிறேன். அப்போ அந்த விடுதிக்கு என்று சொந்த கட்டடமே கிடையாது. அது சாதி இந்துக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியில் தான் அந்த விடுதி இருக்கிறது. நாங்கள் அந்த விடுதியில் போய் சேர்ந்த உடனே காப்பாளர் வார்டன் வந்து எங்களுக்கு சொன்ன முதல் கண்டிஷன் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய எந்த ஆட்களோடவும் நீங்கள் பேசவே கூடாது, யாரு கூடவும் எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். நாங்கள் அதிகபட்சம் சத்தம் போட்டு சிரித்தா அது வந்து ஒரு இளமை பூத்து குலுங்குகிற ஒரு காலம் அது. அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கேலியும் கிண்டலுமும் ஜாலியுமாக தான் இருப்பீங்க நீங்கள். அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது சத்தம் போட்டு சிரித்தா கூட எங்கிருந்தாவது ஒரு சத்தம் எங்களை அடக்கிறதுக்கு வரும். அப்படியான ஒரு இத்தனைக்கும் வேலூரினுடைய மையப்பகுதியில் தான் அந்த விடுதி இருந்தது. அப்படியான ஒரு சூழலை தான் நான் வந்து படித்தேன். நான் சின்ன வயசில் நேரடியாக சாதிய கொடுமைகளை நான் அனுபவிச்சிருக்கிறேன். என்னுடைய அப்பாவும் அதை அனுபவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அப்போ வழி வழியாக வந்திருக்குது அது. அப்போ இது எப்போ தீரும் அப்படின்னும் போது நாம் நம்பக்கூடிய ஒரு ஒரு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் உங்களுக்கு கையளிக்கப்படும் மோசே சொன்னதை போல விவிலியத்தில் ஒரு கனவு பிரதேசம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நினச்சது உண்டு தான். நிறைய அமைப்புகள் மாறி புதிய புதிய ஆட்சிகள் மாறி வருகிற போது எல்லாருமே படிக்க தொடங்கிட்டாங்க, காலம் மாறிடுச்சு அப்படின்னலாம் நான் நினச்சது உண்டு தான். ஆனால் எப்போ எனக்கு அந்த நம்பிக்கை வந்து பறிப்போனது அப்படின்னு சொன்னால், என்னிடம் படித்த ஒரு மாணவன் ஒரு 8ஆம் வகுப்பு கடந்த பிறகு ஏதோ ஒரு சாதியினுடைய குறியீடை தெரிவிக்கிற ஒரு பனியனை போட்டுக்கிட்டு என் முன்னாடியே வந்து நின்று அந்த அந்த தன்மையோடவே அந்த சாதிய திமிரோடவே என்றைக்கு என்கிட்ட வந்து பேச தொடங்கினானோ அன்றைக்கே அந்த நம்பிக்கையெல்லாம் பொலன்னு சரிஞ்சிருச்சு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு எழுத்தாளனாக, ஒரு 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 செயற்பாட்டாளனாக, ஒரு பொது மனிதனாக அப்படின்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேனே,
நம்பிக்கை இழக்கவே கூடாது. ஏன்னா நம்ம இன்னும் தள்ளி தான் நடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையோட இன்னும் தூரம் அதிகமாயிருச்சோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திலேருந்து ஒரு கல்வி மூலமாக மேலே வந்த பிறகு அந்த கல்வி அவங்கள எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த கல்விங்கிறது அந்த வேலையை செய்யலையா? இல்லை, கல்வி என்பது தனி மனிதர்களுக்கான முன்னேற்றத்தை தந்திருக்கிறது. அதை நான் மறுக்கவே இல்லை. இப்போ என்னுடைய அப்பா பீடி சுற்றக்கூடிய ஒரு தொழிலாளி. சாப்பிடுவதற்கு கூட உணவில்லாமல் கழிந்த பல காலங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு எனக்கு அப்படியான ஒரு சூழல் இல்லை. நான் நினைத்தால் உடனடியாக ஒரு கார் பேசிக்கிட்டு நான் சென்னை வந்துட முடியும். நான் விரும்பின உணவை என்னால் சாப்பிட முடியும். நான் பிடிச்ச உடையை என்னால் வாங்கி போட்டுக்க முடியும். நான் ஒரு நல்ல வீடு கட்டியிருக்கிறேன். பழைய குடிசையில் நான் இல்லை. எனக்கென்று அடையாளம் என்பது வேறுவாக இருக்கிறது. இவர் இன்னார் அப்படின்னு சொல்கிறது போய் இவர் தான் அவர் அப்படின்னு சொல்கிற அந்த அடையாளங்கள் மாறி இருக்கின்றன. நான் அதை மறுக்கவே இல்லை. இது தனி மனிதர்கள் அளவில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் நான் சொல்கிறது. ஆனால் இது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறதா அப்படின்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு பெரிய அளவிலான ஒரு மாற்றம் இன்னும் சாத்தியமாகலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் ஆசிரியர் பணியிலும் இருக்கிறதுனால கேட்குறேன், இதுக்கு கல்விக்கூடங்களை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கல்விக்கூடங்களில் ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கல்விக்கூடங்களில் பண்ண வேண்டிய எந்த தேவையும் எனக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. நீங்கள் செய்ய வேண்டியது வெளியே தான். ஏன்னா ஒரு மாணவன் 8 மணி நேரம் வகுப்பில் இருக்கிறான் அப்படின்னா அங்கே அவன் எந்த சாதியை பற்றியும் பேசுகிறது கிடையாது. அவன் பாடத்தை படிக்கிறான், வெளியே வந்துடுறான். இன்னும் சொல்லப்போனால் சாதி பார்த்தெல்லாம் விளையாடுறதும் கிடையாது, நட்பும் வச்சுக்கிறது கிடையாது. அதெல்லாம் கல்லூரிக்கு போகிற போது தான் அந்த விஷயங்களெல்லாம் திணிக்கப்படுகிறது. அவனும் அதை கெத்தாக நினைக்கிறதுனால தான் அவனும் செய்கிறான். இல்லைனா அவனும் அதெல்லாம் கடந்து தான் போக அந்த இளைஞியும் அப்படி தான் விரும்புகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய யதார்த்தம் என்பது முற்றிலும் வேறானது. ஆனால் எனக்கு என்னென்னா மாற்ற வேண்டியது, நீங்கள் வகுப்பெடுக்க வேண்டியது சமூகத்தில் தான். அப்போ பள்ளியிலிருந்து திரும்புகிறவன் மறுபடியும் ஏதோ ஒரு சாதி பெயரை கொண்ட ஒரு தெருவுக்கு தான் அவன் போகிறான். திருவிழாக்களில் சாதி அடையாளத்தோடு இருக்கக்கூடிய திருவிழாக்களில் தான் பங்கெடுத்துக்கிறான். அந்த சமூகத்திலேயே தான் அவன் இருக்கிறான். இதுதான் மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. அதனால் சமூகத்திற்குத்தான் நம்ம நிறைய பாடம் எடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வகுப்புகளில் நிறைய இருக்கிறது. அது ஆசிரியர்கள் ஒரு மனசாட்சிக்கு ஏற்றார் போல் நிறைய ஆசிரியர்கள் சமத்துவ கருத்துக்களை பேசிட்டு தான் இருக்கிறாங்க. பள்ளிகளில் அது நடந்துட்டு தான் இருக்குது. எந்த ஆசிரியரும் நீ போய் சாதி சங்கத்தில் சேருன்னு உறுதியாக ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ சொல்லவே மாட்டார். அது உறுதி தான், 100% உறுதி. ஆனால் எங்கே வெளியே தான் நடக்குது. அது அப்போ வெளியே தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அங்கே தான் நம்ம வகுப்பெடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல தான் எனக்கு ஒன்று தோன்றுகிறது. என்னென்னா, இந்திய சமூகம் வளர்த்தெடுக்கப்படாத ஒரு சமூகம். இது ஒரு அன்கல்ச்சர்டு சொசைட்டியாக இது இருக்கிறது. நீங்கள் சில கோட்பாடுகளை வைத்து கொண்டால் அந்த சட்டத்திற்கு ஏற்றார் போல, மக்கள் திரளுக்கு ஏற்றார் போல ஒரு சமூகத்தை வளர்த்தெடுத்து நீங்கள் கொண்டு வரணுன்றது ஒன்று. அது மேற்கத்திய நாடுகளில் நடந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவில் அப்படி நடக்கலை. இந்த வளர்த்தெடுக்கப்படாத சமூகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மதிப்பீடுகளை நீங்கள் அப்படியே இன்னும் இருத்தி அதுக்கு மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்துகிறோமே ஒழிய மற்ற கூறுகள் எதற்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது. அதனுடைய பிரச்சனை தான் நம்ம நிறைய எல்லா மூலைக்கு மூலை நம்ம பார்த்துட்ருக்குறோம். நீங்கள் சொல்லும்போது ஒரு மாணவன் சாதிய திமிரோட பேசினதை குறிப்பிட்டீங்க. நானும் இணையங்களெல்லாம் பார்க்குறது உண்டு. நான் இவன்டா அவன்டான்னு பைக்கில் போட்டுக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பனியன்களை அல்லது குறியீடுகளை டாட்டுவாக குத்திக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரியான குடும்பங்கள் இருந்து சாதியை கொண்டாடுற அல்லது மதத்தை கொண்டாடுற, அதை பெருசாக நினைக்கிற, பெருமையாக பேசுகிற குடும்பங்கள் இருந்து இது தப்பு அப்படின்னு இருக்கிற ஒரு இளைஞனும் ஒரு குடும்பத்தில் இருப்பான். அந்த இது தப்பு, இதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞனுக்கு தடையாக இருக்கிறது எது? சமூகம் அல்லது நண்பர்கள் அல்லது குடும்பம் அப்படிங்கிறதுல? எனக்கு சமூகமோ நண்பர்களோ விடவும் குடும்பம் தான் தடையாக இருக்குது. எல்லா இளைஞர்களுக்கும் பின்னாடி, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பின்னாடி கண்ணுக்கு தெரியாத கயிறுகளை கட்டி விட்டுறாங்க. அவங்க எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். ஆனால் அந்த லகான், அந்த கயிறு யார் கையில் இருக்குன்னா அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ இருக்குது, அவங்களுடைய தாத்தா பாட்டிக்கிட்ட இருக்குது. அவங்க பிடிச்சி இழுத்துறாங்க. கொஞ்சம் அவங்க அப்படி மீறி போனாலுமே கூட எனக்கு இளைஞர்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நான் உறுதியாக சொல்கிறேன், எந்த விதமான இடையூறுமே கொடுக்காம அவர்களை நீங்கள்
கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து அல்லது முழு சுதந்திரமே கொடுத்து அவர்களை விட்டுடுங்களேன், இந்தியா ஒரு 20 ஆண்டுகளில் மாறிடும் பல விஷயங்களில். ஏன்னா அவர்கள் யோசிக்கிறாங்க. அப்போ எந்த இடத்துல பிரச்சனைனா திருமணம் அப்படின்னும் போது மறுபடியும் அங்கே வந்து சாதி வந்துடுது, இறப்பு அங்கே சாதி வந்துடுது, பிறப்பு சடங்குகள், இந்த 3 விஷயங்களை தான் நீங்கள் எங்கே வேணாலையும் தப்பிச்சிடலாம். இறப்பு, பிறப்பு, திருமணம், இந்த 3 விஷயங்களில் நீங்கள் தப்பிக்கவே முடியாது. அப்போ இதை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை அவங்க சாதி அடையாளமாக நினைக்கல, தங்களுடைய சொந்த அடையாளமாக நினைக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய தத்துவார்த்த விஷயங்கள்லாம் ரெண்டாவது. ஒரு எளிய மனிதனுக்கு அது தனக்கு ஒரு அடையாளம்னு அவன் நினைக்கிறான். அந்த அடையாளத்தை திறந்து விட்டால் காணாமல் போயிடும்னு அவன் வந்து பதறான். அதை நம்ம வந்து இல்லை அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டோம்னா நிறைய மாற்றங்கள் வந்துடும். அதுக்கு ஒரே வழி இளைஞர்களை அவர்களுடைய போக்கில் விட்டுறணும். விட்டால் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் நடக்கும். இப்போ உங்களோட சமீபத்திய அவதாரம், அது ரொம்ப நாளாக நீங்கள் சினிமாவில் அவதாரம். ஆமாம், சரி. மனுசங்கடா படத்திலே நீங்கள் திரைக்கதையில் துணையாக இருந்தீங்க. இப்போ தங்கலான்லேயும் நீங்கள் திரைக்கதை எழுதியிருக்கீங்க. இந்த திரைக்கதைக்கு நீங்கள் வரும்போது உங்கள் எழுத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டது உண்டா? திரைக்கதை நான் எழுதுவதற்கு பெரிய அளவில் என்னோடய எழுத்தை வந்து நான் மாற்றிக்கலை. ஏன்னா எனக்கு திரைப்படம் பற்றிய பார்வை என்பது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. வணிக திரைப்படங்கள் வேறு. அங்கு ஒரு எழுத்தாளனுக்கான இடம் என்பது மிக 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 குறைவு தான். அதிகபட்சம் நான் ஒரு முறை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்ற ஒரு வசனத்தை நீங்கள் உருவாக்கிட்டு போயிடலாம். அவ்வளவுதான் எழுத்தாளனுடைய ஒரு இடம் அந்த இடத்துல. ஆனால் அதை தாண்டி நீங்கள் காலத்துக்கும் நிற்கிறதை போல ஒரு படத்தை கொடுக்கணும்னு சொன்னால் அங்கே வந்து இலக்கியமும் திரைப்படமும் நெருங்கி வருகின்றன. இந்த சிக்கலும் இந்த வேறுபாடும் எனக்கு புரியாமல் இல்லை. அதனால் எனக்கு நான் அப்படி யோசிக்கலை. எனக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்ச போது வசனத்துக்கு தான் என்னை அணுகுனாங்க. முதல்ல எலெக்ஷன் திரைப்படத்திற்கு வசனத்துக்கு தான் அணுகுனாங்க. ஆனால் எனக்கு அதற்கு முன்பே திரைக்கதைகள் எழுதிய அனுபவம் இருந்தது. நிறைய குறும்படங்களுக்கு நான் எழுதியிருந்தேன். என்னுடைய கதைகளை கூட குறும்படங்களாக இப்போ நடந்த கதை, என்னுடைய சிறுகதையை அடிப்படையாக வைத்த குறும்படம் தான். கண்காணிக்க மரணம் என்ற ஒரு குறும்படம், அதுவும் என்னுடைய கதை அடிப்படையாக வைத்த ஒரு கதை தான். அப்போ இதற்கெல்லாம் நான் கூடவே இருந்து வேலை செய்கிறேன். அதற்கு பிறகு ஒரு பேரலல் ஃபிலிம் மேக்கர்ஸ் சில பேருக்கு நான் ஸ்கிரிப்டும் எழுதிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு ஸ்கிரிப்டை எழுதுறது அப்படின்னு சொல்கிறது ஒரு சீரியஸ் ஃபிலிம், ஒரு ரியலிஸ்டிக் தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு எழுதுறதுன்றது ரொம்ப ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாக எனக்கு இருந்தது. அதனால் எனக்கு அது பெரிய சிரமமாக வந்து நான் யோசிக்கவே இல்லை. டயலாக் எழுதுறது அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் எனக்கு புதுசாக இருந்தது. என்னென்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் டயலாக் எழுதுறதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. டயலாக் அப்படின்னு சொல்கிறது ஏற்கனவே எழுதப்பட்ட ஸ்கிரிப்டை நீங்கள் அலங்கரிக்கிறீங்க. அந்த இடத்துல அந்த பாத்திரங்களுக்கான உணர்வையும் தேவையையும் நீங்கள் நிறைவேற்றுகிற ஒரு வேலையை மட்டும்தான் நீங்கள் செய்கிறீங்க. அங்கே ஸ்லாங் வருது. அப்போ நீங்கள் என்ன தான் அங்கே எழுதினாலுமே என்ன தேவையோ அது மட்டும்தான் அங்கே பயன்படுத்தப்படும். நீங்கள் நிறையவும் எழுதணுன்ற அவசியமும் கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாமே அதில் வந்து இருக்கிறது. அந்த வகையில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது எலெக்ஷன் திரைப்படத்தில் நான் எழுதின டயலாக்ஸ். அதுக்கு 3 வருஷம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. என்ன வசதின்னா அது கண்டெம்பரரியான ஒரு கதையை பேசினாலுமே காலகட்டம்னாலுமே அது எங்கள் ஸ்லாங், வேலூர் மாவட்டத்தினுடைய ஒரு ஸ்லாங்கு. ஸோ அதனால் அது எனக்கு ரொம்பவும் வசதியாக இருந்தது. 2வது படம் தங்கலான், அதுவும் வேலூர் மாவட்டத்தினுடைய ஒரு வழக்கு மொழி தான். ஆனால் என்னென்னா கால அடிப்படையில் அது முழுக்கவும் தள்ளி இருந்தது. அதுக்கு என்ன நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க? தங்கலானுக்கு நான் ஆய்வு அப்படின்னு சொல்லி எதையுமே செய்யலை. ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு வரலாற்று ரீதியான காலகட்டத்திலிருந்து தொடங்கி தற்காலம் வரையில் எழுதப்பட்ட நாவல்களை எழுதிய அந்த அனுபவம் எனக்கு உண்டு. இது ஒன்று. அது மட்டுமின்றி நிறைய சிறுகதைகளை நான் வந்து எழுதியிருக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது அந்த வடார்காடு லாங்குவேஜ் தான். ஆனால் எனக்கு என்ன வந்து கொஞ்சம் தேட வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற சொற்கள், சொலவடை, ரொம்ப டெக்னிக்கலான சில டெர்மினாலஜிஸ் அது போல தான். அப்போ அதற்கு எனக்கு நவாப்புகள்
பற்றிய நூல்கள், நாயக்கர்கள் பற்றிய நூல்கள், சில அரசு ஆவணங்கள் இதெல்லாம் எனக்கு வந்து உதவி செய்தன. அந்த படத்தோடைய வசனங்கள் புரியலை அப்படிங்கிற விமர்சனங்கள் ஆரம்பத்தில் நிறைய வந்தது இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? புரியலை அப்படின்னு சொல்லி வந்த விமர்சனங்கள் வந்து நான் டயலாக் புரியலை அப்படின்னு சொல்லி வந்த விமர்சனங்களாக நான் வந்து பார்க்கல. அந்த சவுண்டு, ஆமாம், அது ஒலி சார்ந்த ஒரு சிக்கலை சுட்டி காட்டி அவங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது எப்படி திரிக்கப்பட்டதுன்னா டயலாகே புரியல அப்படின்னு திரிக்கப்பட்டது. இன்னும் ரெக்கார்டிங்காக இருந்ததுனால வந்து. ஆமாம், ஒன்று. ரெண்டாவது, இயல்பாகவே ரஞ்சித் படங்களுக்கு விமர்சனங்கள் வருது. அதில் எந்த விதமான கட்டுப்பாடுமே கிடையாது. அவருக்கு படத்தை பற்றிய ஒன்றுமே தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் ரஞ்சித் படம் என்றால் விமர்சிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வையும் இங்கே வந்து இருக்குது. அப்போ அந்த அடிப்படையிலும் சில விமர்சனங்கள் வந்தன. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, வேற்று ஒரு டயலக்ட், ஒரு வட்டார வழக்கு சார்ந்து தமிழில் நிறைய படங்கள் வந்திருக்கின்றன. அந்த படங்கள் மீதெல்லாம் இப்படியான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றனவா அப்படின்றது என்னுடைய கேள்வி. அந்த படங்களையெல்லாம் நீங்கள் வந்து கவனம் கொடுத்து கேட்டிருக்கிறீங்க, அப்போ இதையும் நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்றத என்னுடைய பார்வை, என்னுடைய வேண்டுகோள். ஆற்காடு பகுதிகளில் இந்த படங்களுக்கு எப்படியான வரவேற்பு இருந்தது? நான் அறிந்த வரையில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. குறிப்பாக பேரணாம்பட்டு, ஆம்பூர், குடியேற்றம் போன்ற பகுதிகளில், வேலூர் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய வரவேற்பு. நான் குடியேற்றத்தில் திரைப்படம் பார்த்தேன். அந்த திரைப்படத்தில் ஒரு இடத்துல குடியேற்றம்னு வரும், வசனத்திலேயே குடியேற்றம்னு வரும். அப்போ அவர்கள் வந்து நம்ம ஊரை சொல்கிறாங்க அப்படின்னு தியேட்டரில் வந்து விசில் சத்தமும் கைத்தட்டலும் வந்து காதை பிளந்தது. அதுபோல் இருந்தது. அது வட தமிழகத்தில் மட்டும் இப்படியான வரவேற்பு இல்லை. எனக்கு மதுரையிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, ராஜபாளையத்திலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, கோவையிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு. எல்லாருமே கிட்டத்தட்ட இப்படியான ஒரு கருத்துக்களை தான் என் இடத்துல வந்து சொன்னாங்க. என்னை பொறுத்த மட்டில் இந்த படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். தங்கலானோட அரசியல் வந்து பரவலாக பேசப்பட்டது, பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, பேசப்படும். அது ஊறுகாய் மாதிரி அது முக்காலத்துக்கும் பொருந்தும். அதில் இந்த பௌத்த குறியீடுகள் மக்களால் சரியாக புரிஞ்சுக்கப்பட்டதா? அதை எந்த நோக்கத்தில் நீங்கள் எடுத்தீங்கிறது சென்று சேர்ந்ததுன்னு நினைக்கிறீங்களா? பௌத்த குறியீடுகள் மக்களால் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். அந்த திரைப்படம் பேசிய வெளிப்படையான அரசியலை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமாக தங்கலான் திரைப்படம் முன்வைக்கக்கூடிய அரசியல், உழைக்கின்ற மக்களுக்கு நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. அப்போ அவர்களுக்கான வாழ்க்கை தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அப்போ இது வந்து ரொம்ப வெளிப்படையாகவே அதில் இருக்குது. அங்கே அவங்க வந்து உள்குடிகளாக இருக்கிறாங்க, உழைக்கின்ற மக்களாக இருக்கிறாங்க. அங்கிருந்து அவர்கள் நிலத்தை பறித்து கொண்டு துரத்தப்படுகிறார்கள், வேற ஒரு இடத்துக்கு அவங்க வந்து போகிறாங்க. ஆனால் இதை தாண்டி அந்த படத்தில் வைத்திருக்கக்கூடிய பௌத்த குறியீடுகள் வந்து வேறொரு பார்வையும் வேறொரு அரசியலையும் சொல்லுகிறது. அது என்னென்னா, பௌத்த சிந்தனையை அந்த திரைப்படம் வெளிப்படுத்துகிறது ஒன்று. இரண்டாவது, பௌத்தம் இங்கே இருக்கக்கூடிய வேறு மத கருத்தியல்களால் காவு வாங்கப்பட்டது. ஸோ அந்த குறியீடுகளையும் அது வந்து சொல்கிறதா நான் நினைக்கிறேன். நான் குறிப்பாக புத்தருடைய தலையை வெட்டி எறியக்கூடிய காட்சி, அது யாருடைய ஆலோசனையினால் தலை வெட்டி எறியப்படுகிறதுன்றது அந்த காட்சியிலேருந்து நமக்கு தெரியும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய வேத கருத்தியல் அல்லது ஒரு பெருமத கருத்தியல், இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பிராமணியம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த கருத்தியலிருந்து பௌத்தம் வந்து நிர்மூலப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இது ரஞ்சித்தினுடைய பார்வை மட்டுமல்ல, அது அவர் அந்த இடத்துக்கு வந்து சேருகிறார். ஆனால் இந்த பார்வையை முதலில் வெளிப்படுத்தியது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். இந்த பார்வை நேரு கிட்ட கூட இருந்தது, நேருவிடம் கூட இந்த பார்வை இருந்தது, பெரியாரிடம் இருந்தது. அப்போ இந்த பார்வையை வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லோருமே இதை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ இந்த பார்வையை ஒரு காட்சியாக அதில் வந்து முன்வைக்கிறார் அந்த திரைப்படத்தில் ரஞ்சித் அவர்கள். அது மட்டுமின்றி இதை தாண்டி
அது ஒரு ரிவைவலுக்கு உருவாகிறது. அசோகன் என்கின்ற பெயரை கொண்ட ஒரு பாத்திரம் மறுபடியும் புத்தருடைய தலையை ஒட்டி வைக்கிற போது, அந்த உடலை கண்டுபிடித்து ஒட்டி வைக்கிறது. அசோகன் என்கின்ற ஒரு மாமன்னன் பௌத்தத்திற்கு திரும்பி அதை ஆசியா முழுக்க பரப்பிய ஒரு அந்த குறியீடை தான் அந்த படத்தில் வந்து வைக்கிறார். இதை தாண்டி பௌத்தம் என்ன கற்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறது அந்த படம் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்வதாக நான் கருதுகிறேன். அதாவது பொது பார்வையில் பௌத்தர்கள் உடலை கடுமையாக வருத்தி கொள்ளக்கூடியவர்கள், உலக வாழ்க்கையில் பற்றில்லாமல் இருக்க வேண்டியவர்கள் அப்படின்னெல்லாம் ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் புத்தர் வெகு மக்களுக்கு எந்த இடத்துலையுமே அந்த கருத்துக்களை சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உன்னுடைய மனைவிக்கு நல்ல உடையை வாங்கித்தா, சிறந்த அணிகலன்களை, நகை பொன்னாலான அணிகலன்களை வாங்கி கொடு, நீயும் கற்போடு இரு, அவளும் கற்புடன் இருப்பாள், ஒழுக்கத்தோடு இருப்பாள், நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் உனக்கு என்ன அளவிற்கு தேவையோ பொருளும் பொண்ணும் அதை மட்டும் நீ சேர்த்து கொண்டால் போதும், அதை தாண்டி நீ வந்து அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டாம்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல மார்க்சியத்திற்கும் பௌத்தத்திற்குமான ஒரு உறவையே நான் வந்து பார்க்குறேன். தேவைக்கு அதிகமாக இருப்பது என்பது ஒரு வகையில் சுரண்டல் தான். அது நீங்கள் உங்களுக்குன்னு வச்சுக்கிறது அப்படின்றது. அப்போ அது எல்லாருக்கும் எல்லா வளமும் அப்படின்ற ஒரு புள்ளியிலிருந்து தான் பௌத்தம் பேசுகிறது. அப்போ அந்த இடத்துல இறுதியாக எங்களுடைய வாழ்க்கையே ஒடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சேரிக்கு விரட்டப்பட்டிருக்கிறோம், வருண பேதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், கடுமையான உழைப்பு சுரண்டலுக்கு நாங்கள் வந்து உள்ளாகி இருக்கிறோம். இந்த நேரத்துலையும் எங்களை நீங்கள் பொன் எடுக்க விடாமல் நீங்கள் தடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறது? அதனால் எங்களுடைய சூழலை அறிந்து வழிவிடு அப்படின்னு தங்களான் கேட்கிற போது, பொன் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று நினைக்கிறாயா? தத்துவம் மிகவும் முக்கியமானது, ஆனாலும் நான் உங்களை தடுக்கவில்லை, முயற்சி செய் அப்படின்னு ஆரத்தி அங்கே சொல்வதாக ஒரு இடம் வந்து அந்த இடத்துல தான் திரைப்படம் முடிகிறது. அப்போ அளவோடு நீங்கள் வளத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எல்லோருக்குமான வளமாக அது இருக்க வேண்டும் என்று பௌத்தம் சொல்லக்கூடிய அந்த கருத்தியலை திரைப்படம் வெளிப்படுத்துகிறது. இது ரெண்டு தான் முக்கியமான அரசியலாக நான் அதில் வந்து பார்க்குறேன். இந்த அரசியல் தாண்டி அதில் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற காட்சியாக எதை சொல்லுவீங்க? இந்த அரசியல் தாண்டி எனக்கு மக்கள் அதை எப்படி உள்வாங்கி கொள்ள வேண்டும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இது வெறுமனே பொன் அல்லது ஒரு கனிம வளம் அல்லது பணம் சார்ந்து இதை வந்து புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி உலகளாவிய அளவில் இன்றைக்கி வளங்களுடைய பாதுகாப்பு பற்றி பேசக்கூடிய விவாதங்கள் வருகிறது. அப்போ அந்த தளத்தில் வைத்துத்தான் இந்த கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மனிதர்களுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களுக்கும் உரிமையாளர்கள் தான். அதை முறைப்படியாக எடுத்து முறைப்படியாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையை இந்த திரைப்படம் வழங்குகிறது. அப்போ ஒரு யூனிவர்சாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புள்ளியில் அனைத்து மக்களுக்குமான ஒரு செய்தியை இந்த திரைப்படம் தருகிறது அப்படின்னு தான் இதை பார்வையாளர்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இது லைவ் ரெக்கார்டிங்கில் எடுக்கப்பட்டதுன்னு பேசணும் இல்லையா? அதில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்பாட்டில் நீங்கள் இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. டப்பிங் இதில் போய் பண்ண முடியாதுங்கிறதுனால விக்ரம் பார்வதியெல்லாம் அதை எப்படி ரிசீவ் பண்ணாங்க? உங்களோட வட்டார வழக்க ரொம்பவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தான் அதை வந்து அவங்க ரிசீவ் பண்ணாங்க. அவங்களுக்கு என்னென்னா, இது முற்றிலும் புதிய ஒரு கதைக்களம், புதிய ஒரு டயலக்ட். அப்போ இதில் நாம் கட்டாயமாக சிறப்பாக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அதற்காக எல்லாருமே உழைச்சாங்க. ரொம்ப குறிப்பாக விக்ரம் அவர்கள் ரொம்ப கடுமையாக உழைத்தார். திரைப்படத்தில் அதை வந்து அவருடைய உழைப்பு நமக்கு கண்கூடாக தெரிகிறது. ஒரு உச்ச நட்சத்திரம் அவர். கமல் 16 வயதினிலே கோவணம் கட்டிட்டு நடித்தார்னா அப்போ அவர் அவ்வளோவா பிரபலமாகாத ஒரு நடிகர், ஓரளவு தான் அவர் வந்து தெரியும். அப்போ நடித்தார். ஆனால்
இன்றைக்கு அப்படி ஒரு உச்ச நட்சத்திரம் நடிப்பாரான்னு சொல்ல முடியாது. அப்போ உண்மையிலேயே கலையின் மீதான ஒரு பெரிய ஆர்வமும் ஈடுபாடும் வெறியும் இருக்கக்கூடிய ஒரு கலைஞனால் தான் அதை சாத்தியப்படுத்த முடியும். அதை விக்ரம் இந்த படத்தில் சாத்தியப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். அதே போல தான் பார்வதி அவர்களுமே. அவர்களுக்கு இயல்பிலேயே ஒரு அரசியல் சார்ந்த பார்வை இருக்கிறது. அதில் அந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ரொம்ப அதை முழுக்க உள்வாங்கி கொண்டு அதை வந்து அவங்க நடித்தாங்க. 2 பேருமே ரொம்ப சரியான நியாயத்தை அந்த பாத்திரங்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு முழு இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்னா அப்படி வெளிப்பட்டிருக்காது. கல்லூரி காலங்களில் திரையில் பார்த்த சினிமாவுக்கும் சினிமாக்குள்ளே போய் சினிமாவை பார்த்ததுக்கும் என்ன வேறுபாடு கண்டீங்க? திரையில் பார்த்த கல்லூரி காலங்களில் திரையில் பார்த்தது வந்து ஒரு கனவு போல் இருந்தது. ஒரு மேஜிக்காக அது வந்து தோணுச்சு நமக்கு. அது எப்படி நடக்கிறதுன்றதெல்லாம் தெரியாது. ஒரு ஸ்க்ரீன் திறந்த உடனே காட்சிகள் வருகின்றன, ஒரு இசை ஒலிக்கிறது, எல்லாமே அது அப்படி போச்சு அது. ஆனால் திரைப்படத்துறைக்கு உள்ளே வந்த பிறகு பார்த்தா தான் அதில் எவ்வளவு உழைப்பும் வலியும் எவ்வளவு காலமும் இருக்கின்றன அப்படின்றது எனக்கு புரிய வந்தது. அந்த வகையில் திரைப்படத்தை ஒரு கூட்டு முயற்சியினுடைய ஒரு விளைவாகத்தான் நான் வந்து பார்க்குறேன். கடும் உழைப்போடு, கடும் நிதி முதலீடோடு, பல பேருடைய அர்ப்பணிப்போட உருவாகக்கூடிய ஒரு வடிவமாக தான் பார்க்குறேன். அந்த புரிதல் எனக்கு திரைப்படத்துக்கு உள்ளே வந்த பிறகு தான் கிடைச்சது. எனக்கு உங்களுடைய செயல்பாடு சார்ந்து, அரசியல் சார்ந்து ரஞ்சித் உங்களோட நேர்கோட்டில் தான் பயணிப்பார் நிச்சயமா. ஆமாம், உண்மைதான். உங்களோட எழுத்து சார்ந்து இது மக்களுக்கு புரியாதுன்னு உங்களை எழுத்தை டைல்யூட் பண்ண சொன்னது ஏதாவது நடந்ததுண்டா அந்த இதில்? இல்லை, அப்படி எதுவுமே நடக்கலை. தங்களால எனக்கு அது ஒரு இனிய ஆச்சரியம் அப்படி தான் நான் சொல்ல முடியும். என்னென்னா அவர் என்ன சொன்னார்னா, ஆனால் நீங்கள் எதையுமே மைண்டில் வச்சுக்காதீங்க, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை எழுதிருங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நானும் அந்த சுதந்திரத்தை எடுத்துக்கிட்டு நான் அதை வந்து எழுதுனேன். அப்படி எழுதுனதுனால தான் அந்த உரையாடல்கள் ரொம்ப உயிர்ப்போடு இருக்கிறதாக இன்றைக்கு எல்லோருமே சொல்கிறாங்க. அந்த பாராட்டு என்பது ரஞ்சித்தால் கிடைத்தது. அவர் தந்த அந்த சுதந்திரம் அப்படி தான் நான் கருதுகிறேன். ஏன்னா அவர் நினைக்கிறதா இவ்வளோ போதுனா, நீங்கள் மீதி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கூட அவர் வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படியான எந்த கட்டுப்பாட்டையும் அவர் வந்து விதிக்கலை. முழுக்கவே என்கிட்டருந்து என்ன அவர் வாங்கணும்னு நினச்சாரோ அதை வந்து ரொம்ப எளிதாக அவர் வந்து வாங்கிட்டார் தான் நான் நினைக்கிறேன். திரைப்படம் பங்காற்றும் போது உங்களுக்கு சில காட்சிகளாகவும் மானிட்டர்லையும் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும், ரஷ்ஷு கூட நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். திரைப்படம் வெளியாகி மக்களோட பார்த்த அனுபவத்தை சொல்லுங்கள். மக்களோட பார்த்த அனுபவத்தை வந்து விவரிக்கவே முடியாது. அப்படியான ஒரு செழிப்பூட்டக்கூடிய அனுபவமாக இருந்தது. இப்போ என்னோட இருந்த தம்பிமார்கள் என்னை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. வேலூர் முழுக்க போஸ்டர்ஸ் ஒட்டி, அப்புறமா திரையரங்குக்கு முன்னாடியே நிறுத்தி மாலையெல்லாம் போட்டு அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. முதல் காட்சி பயங்கர கூச்சல், விசில், கைத்தட்டல், கமெண்ட்ஸு இதோடு தான் வந்து பார்க்க முடிஞ்சது. மக்கள் வந்து இதுவரைக்கும் அந்த மொழியை கேட்கல அவங்க, எங்கள் பகுதி மக்கள். அப்போ அவங்களுக்கு ஏதோ அவங்க மக்களுக்கு நடுவுலேயே உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு திரைப்படத்தை பார்த்துட்ருக்கிற, ஒரு கதையை பார்த்துட்ருக்கிறது போல் ஒரு உணர்வு அவர்களுக்கு இருந்தது. அது பெரிய அளவில் அந்த வரவேற்பு இருந்தது. நான் பார்த்தேன், நான் பெரிய உற்சாகமாக இருந்தது. இன்னொன்று, திரைப்படத்தினுடைய அந்த ஆற்றலை நான் உணர்ந்தேன். ஏன்னா பார்க்கிறவர்களெல்லாம் வந்து பேசுகிறாங்க, படம் எடுத்துக்க விருப்பப்படுறாங்க, அல்லது குறைந்தபட்சம் என்னை சுட்டி காட்டியாவது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டாவது போகிறாங்க. எளிய மனிதர்களெல்லாம், இலக்கியம் படிக்காத மனிதர்கள் அவர்கள், அவங்க தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. ஒரு 2வது நாளாக ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சு. பார்த்தா எங்கள் ஊரில் இருந்து ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு. நாங்கள் ஆட்டோக்காரர்கள் எல்லாருமே உங்களை வீட்டில் வந்து பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னால் வந்து நம்பவே முடியலை. அப்போ இப்படியான ஒரு பெரிய வரவேற்பு அப்படின்னு சொல்கிறது எனக்கு அப்போ தான் தோணுச்சு. திரைப்படம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம். அது ஒரு கவர்ச்சிகரமான ஊடகம் மட்டுமல்ல, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஊடகம். அதில் நீங்கள் ஒரு சரியான விஷயத்தை சொன்னீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்களை உருவாக்கிடலாம் அப்படின்றத நான் அனுபவபூர்வமாக அந்த தருணங்களில் நான் உணர்ந்தேன். திரை சார்ந்த பங்களிப்பில் இந்த படம் பெருசாக பேசப்படுறதுனால உங்களுக்கு அடுத்த அழைப்புகள்லாம் வந்திருக்குமே? நிறைய வந்துட்டு தான் இருக்குது. இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு மிக முக்கியமான ஆளுமைகள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள்,
அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் என்னோட பேசி தங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிட்டாங்க. இந்த படம் உருவாக்கிய அந்த தாக்கம் என்பதும் அந்த பிரபல்யம் என்பதும் பெரிய அளவில் என்னை கொண்டு போய் சேர்த்துருக்கிறது. தொடர்ந்து அழைப்புகளும் வந்துட்டு தான் இருக்குது. எனக்கு மீண்டும் ஒரு முறை தங்களானை போலவே ஒரு நல்ல கதைகளத்தில் ஒரு படத்தில் வந்து வேலை செய்யணும் அப்படின்ற விருப்பம் இருக்கிறது. அப்படி வந்தால் உறுதியாக நான் என்னுடைய வேலையை தொடர்வேன். இயல்பாக வந்தால்தான் அது வந்து ஈர்ப்பு. இல்லைனா நீங்கள் தான் திட்டமிட்டு நாடக காதலை நடத்துகிறீங்க. அந்த நாடக காதல் என்கின்ற வார்த்தைக்கு மிக பொருத்தமானது நான் சொல்லக்கூடிய உதாரணம் தான். ஒருவேளை என்னுடைய இயல்புவாத கதைகள் நான் அதிகம் எழுதுறதுனாலேயோன்னு எனக்கு தோணுது. ஆனால் நீங்கள் யோசிக்கிற நீங்கள் கேட்குற அந்த கேள்வியை நானே பலமுறை கேட்டுட்ருக்கிறேன். அப்போ அவள் கேட்குறா, இன்றைக்கி எத்தனை குழந்தைகளை கொன்னீங்க அப்படின்னும் போது அது எல்லாம் நான் கணக்கு வச்சுக்கிறதில்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். அவள் என்ன கேட்குறான்னா, ஏதாவது ஒரு குழந்தைய நீங்கள் தூக்கி இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் வாழை ஓங்குறீங்க, அப்போ உங்களை பார்த்து அது சிரிச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறான்.